இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வடகடலை பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 5 அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சட்னியை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டா டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி.